விறகுக்கட்டையே அக்னியானது பஸ்பமாக்குவது போல் ஞானம் என்கிற அக்னி எல்லா கர்மங்களையும் பஸ்பமாக்குகிறது என்று பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறார். பஸ்மமாகிய விபூதி இவ்விதம் கர்மங்களை எரித்தபின் நிற்கும் ஞானத்துக்கே அடையாளமாகும். விபூதி பூதரேஸ்வரியம் என்று அமர கோசத்தில் உள்ளது. அதாவது விபூதி என்பதும் ஐஸ்வர்யம் என்பதும் ஒரே பொருள் தரும். திருநீற்றுக்கு மேலான பொருளே கிடையாது. விபூதியை தேகம் முழுவதும் பூசிக்கொள்ள வேண்டும். விபூதியை தரித்துக் கொள்வதனால் சகல ஐஸ்வர்யங்களையும் அடையலாம். பெரும்பாலான மக்கள் விபூதியை அணிகிறார்கள். பூத, பிரேத, பைசாச சேஷ்டைகளிலிருந்து காப்பாற்றும் பெரிய ரக்ஷையாக இருப்பது விபூதியே. வைஷ்ணவர் திருமண் இடுவார்கள். துளசிச் செடியின் அடியில் உள்ள மண்ணை இட்டுக் கொள்வது வழக்கம். மண்ணை இட்டுக் கொள்வதும் திருநீற்றை இட்டுக் கொள்வதும் நமக்கு உயர்ந்த தத்துவத்தையே விளக்குகின்றன. மன்னனும் மாசற கற்றோனும் பிடி சாம்பலாகி விடுகிறார்கள். நாம் கடைசியில் சாம்பலாகத்தான் போகிறோம். இந்த வாழ்க்கை மாயமானது என்பதை விபூதி உணர்த்துகிறது. மண்ணிலே பிறந்த நாம் மண்ணிலேதான் மடியப் போகிறோம். மண்ணிலே பிறந்த மரம் கடைசியில் மட்கி அதே மண்ணோடு மண்ணாகத்தானே ஆகிறது. நம்மை முடிவில் அடக்கிக் கொள்ளப் போகிற தத்துவம் அதுதான். இதை ஞாபகப்படுத்திக் கொள்ளவே நம்மில் சிலர் திருமண் அணிகிறோம். விபூதி பசுவின் சாணத்தை அக்கினியிலிட்டு பஸ்மமாக்குவதிலிருந்து உண்டாகிறது. பசுவின் சாணம் எல்லா துர்நாற்றங்களையும் போக்க உதவுகிறது. நமது உடல் பல துர்க்கந்தங்களை உடையது. இந்த உடலை சுத்தப்படுத்தி இதனுள் உள்ள ஆத்மாவையும் பரிசுத்தப்படுத்த வல்லது பஸ்மமாகிய திருநீரு. மகா பஸ்மமான பரமாத்மாவும் விபூதி என்னும் பஸ்மமும் ஒன்றானபடியால் விபூதியை அணிவதனால் ஈஸ்வர சாட்சாத்காரம் ஏற்படும். நாம் ஒவ்வொருவரும் குலாசாரத்தை அனுசரித்து திருநீற்றையோ திருமண்ணையோ இட வேண்டும். திருமண் இடுவதற்கு நாமம் போடுவது என்று பெயர். மகாவிஷ்ணுவுக்கு கேசவ, நாராயண, மாதவ, கோவிந்த, விஷ்ணு, மதுசூதன, திரிவிக்ரம, வாமன, ஸ்ரீதர, ரிஷிகேச, பத்மநாப, தாமோதர என்று 12 நாமங்கள் முக்கியம். இந்த துவாதச நாமங்களைச் சொல்லி 12 இடங்களில் திருநாமங்களை இட்டுக் கொள்வார்கள். இப்படி பகவன் நாமத்தைச் சொல்லி போட்டுக் கொள்வதாலேயே நாமம் போடுவது என்று பெயர் வந்துவிட்டது. திருநீறு, திருமண் இவற்றைத் தரிப்பது பரமாத்மா ஸ்வரூபத்தின் உண்மையையும் உலகில் உள்ள பொருள்களின் அனித்தியமான நிலையையும் நினைவூட்டுகிறது.